السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணிய மிகுந்த எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அந்த ஏக இறைவன் நம் மீது விதித்திருக்கிற புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுவதற்காக அவனுடைய ஆலயத்திலே ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும், இன்னும் நம் உயிரிலும் மேலாக நாம் மதிக்கக்கூடிய அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய தோழர்கள் தோழியர்களின் மீதும், இன்னும் இந்த உலகத்தில் மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வழங்கி நேரான மார்க்கம் எது என்கிற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான அறிவாற்றலை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். இந்த அறிவை பெற்றிருக்கக்கூடிய மனித சமுதாயம் சரியான கொள்கையை சிந்திக்கிறார்களா, வழிகேடு எது என்பதை அடையாளப்படுத்தி சத்தியத்தின் பக்கம் நிற்கிறார்களா, உண்மையை உள்ளதை உள்ளபடி எடுத்துரைத்து ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை, பெரும்பாலான மக்களை நாம் பார்க்க முடியுமா என்று கேட்டால் சொற்பமான மக்கள் மட்டும்தான் ஏகத்துவம் என்கிற அந்த இறைவனுடைய மார்க்கத்தை, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக அதை உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். அப்ப இப்படியான நிலையிலே பல மக்கள் இந்த வழிகெட்ட பல கொள்கைகளை நோக்கி பாய்ந்து செல்கிறார்களே, இதுக்கு என்ன காரணம்? எதனால் இந்த வழிகெட்ட கொள்கைகள் உலகத்தில் உருவாகிறது? அல்லாஹுவின் சத்திய மார்க்கத்தில் இருந்து வழிமாறி பல பாதைகளை தேர்ந்தெடுத்து போவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் திருமறை குர்ஆன் அதற்கான பதிலை நமக்கு அழகான முறையில் எடுத்து சொல்கிறது. அல்லாஹுடைய திருக்குர்ஆன் நமக்கு அறிவிப்பு செய்கிறது, எந்த ஒரு சமுதாயம் குர்ஆனை சரியான முறையில் கற்று அறிந்து கொள்கிறார்களோ அந்த சமுதாயம் நேர்வழியின் பக்கம் நடப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி தருகிறான். குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல் என்றால் வெறுமனே குர்ஆனை அரபியில் மனப்பாடம் செய்வது மட்டும் குர்ஆனை கற்பது கிடையாது. ஒரு ஆலிம் சார் இருக்கிறார், குர்ஆனை 7 வருஷம் 10 வருஷம் மதரசாக்கள்ல போய் நல்ல மனப்பாடம் பண்றார். குர்ஆன்ல எந்த பக்கத்தை எடுத்து கேட்டாலும் அச்சு பிசகாமல் ஓதுவார், எந்த வார்த்தையும் தப்பு வராது. குர்ஆனை எல்லாத்தையும் கரைத்து குடித்திருந்தாலும் கூட இன்றைக்கு பார்க்கிறோம்
மௌலூதுகள் என்கிற பெயரால் நபிக்கு இறை ஆற்றலை கொடுத்து வணங்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த குர்ஆனுடைய கல்வி அவர்கிட்ட ஏகத்துவத்தை கொண்டு வரவில்லையே. குர்ஆனை ஃபுல்லா படிச்சிருக்கிறாரு, மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஆனால் தர்கால போய் வணங்கக்கூடியவராக இருக்கிறார். இறந்தவருக்கு சஜிதா செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்து வைத்திருக்கிறார்கள். மனிதனுடைய உடம்பிலே ஜின்களால் புகுந்து அவங்களை ஆட்டுவிக்க முடியும் என்று உலமாக்களில் சிலர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்து வைத்திருக்கிறார்கள். சூனியக்காரனுக்கு இறைவனுடைய சக்தி இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனை முழுவதுமாக திரட்டி உள்ளத்தில் மனனம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஏராளமான மதுஹபுகள் என்கிற பெயரால், மகான்கள் என்கிற பெயரால், சஹாபாக்கள் என்கிற பெயரால் பல்வேறு விதமான வழிகேடுகள் இன்றைக்கு மனித குலத்திலே உருவாகி இருக்கிறதா இல்லையா? அப்ப குர்ஆனை இவங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி தானே வச்சிருக்கிறாங்க, குர்ஆனை எல்லாம் படிச்சுத்தானே இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் இவர்கள் நேர்வழியின் பக்கம் நடக்கவில்லை என்று கேட்டால், குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கல்வி என்பது வெறுமனே குர்ஆனை மனப்பாடம் செய்வது மட்டும் கிடையாது. அல்லாஹ் எதை பற்றி குர்ஆனுடைய கல்வியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இந்த கருத்தை நீங்கள் விளங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை படிக்கிறது சரி, அரபியில ஓதுறதெல்லாம் கரெக்ட் தான், மனப்பாடம் பண்றது எல்லாம் ஓகே, ஆனால் குர்ஆனுடைய கருத்தை நீ விளங்குனியா? கருத்தை விளங்கினால்தானப்பா நீ சரியான மார்க்கத்தின் பக்கம் நடைபோட முடியும். குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை உள்ளத்தில் சரியான முறையில் சிந்தித்தால்தான் நீ நேர்வழி பெற முடியும் என்று அல்லாஹ் திருமறையிலே இந்த வேதத்தை வெறுமனே மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் தௌஹீது கிடைச்சிராது, ஏகத்துவத்தின் வழியில் அப்படி பயணிக்க முடியாது. குர்ஆனை மனனம் செய்வதோடு அதை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த ஒவ்வொரு வசனங்களும் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்பதை விளங்கிப்பார், நீ நேரான வழியில் பயணிக்க முடியும். நீ சத்திய கொள்கையில் எந்த சருகுதலும் இல்லாமல் நேராக பயணிப்பாய் என்று அல்லாஹ் திருமறையில் பல இடத்துல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் குர்ஆனை நம்ம படிக்கிறோம், அதை கருத்தை உணர்ந்து படிக்கிறோமா? பொருளை உணர்ந்து படிக்கிறோமா? குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்களில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து தெளிவுபட படிக்கிறோமா? சில பேர் அரபியிலேயே நான் குர்ஆனை ஓதுவேன் என்று ஓதுகிறார்கள். அது தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன்ல நீங்க ஒரு எழுத்தை ஓதினால் அதற்கு 10 நன்மை இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் ஒரு எழுத்து, அதுக்கு 10 நன்மை அல்லாஹ் கொடுப்பான். லாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது ஒரு எழுத்து, அதுக்கு 10 நன்மை இருக்கிறது. மீம் என்பது ஒரு எழுத்து, அதுக்கு 10 நன்மை இருக்கிறது. இப்படி குர்ஆனை நீங்க எவ்வளவு எழுத்துக்களை ஓதுறீங்களோ அத்தனை நன்மைகளை அல்லாஹ் வாரி வாரி வழங்கி கொண்டே இருப்பான். இது குர்ஆனை அரபியில ஓதுறதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை. அரபியில் மட்டுமே குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருந்தால் கருத்துக்கள் நமக்கு புரியாதா இல்லையா? ஒருத்தவர் அரபியிலே குர்ஆனை ஓதுறார், அவருடைய தாய்மொழி தமிழ், அரபியில குர்ஆனை மனப்பாடம் பண்ணுவார், குர்ஆனை வாசிக்க பழகி அலிஃப் பா தான் படிச்சு குர்ஆனை ஓதுவார் சரளமா. ஆனா அது என்ன கருத்துன்னு அதை நம்ம விளங்கணுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எப்படின்னு வருதுல, இதுக்கு என்ன அர்த்தம்? மாலிகி யௌமித்தீன் அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு ஆயத்துக்கும் அர்த்தத்தை விளங்கி படிச்சா தானே நமக்கு குர்ஆன் படிப்பினையாக இருக்கும், நம்மை குர்ஆன் நேரான வழியிலே செலுத்தும். அப்ப அரபியில் படிப்பதோடு மட்டுமல்லாமல் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் உள்வாங்கி படிக்கணும். நம் தாய்மொழியில் குர்ஆனை ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் 2 பக்கம் அல்லது ஒரு வசனத்தையாவது குர்ஆனில் இருந்து நாம் புரட்டி படித்தோமே ஆனால் குர்ஆன் நம்மளை வழிகேட்டின் பாதையில் கொண்டு போய் தள்ளாது. நேரான பாதையைத்தான் அல்லாஹ் இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறேன் என்று சொல்கிறான். அப்ப சிந்திச்சு பாருங்க, இத்தனை மக்கள் இன்றைக்கு அல்லாஹுவை வணங்காமல் மற்ற மனிதனையும் கல்லையும் மரத்தையும் மட்டையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்தை விளங்காததான் காரணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளை மறுமை நாளில் சில மனிதர்கள் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் நின்று புலம்பிக் கொண்டிருப்பார்களாம். என்ன சொல்லி புலம்புவார்கள்?
நான் அல்லாஹ்வோடு அவனுடைய மார்க்கத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க கூடாதா? இந்த தூதரோடு ஒரு நட்புறவை நான் ஏற்படுத்தி இருக்க கூடாதா என்று குற்றவாளிகள், தவறிழைத்தவர்கள், வழிகேட்டின் பக்கம் சென்றவர்கள் தங்களுடைய கைகளை வாயில் வைத்து கடித்து கொண்டே புலம்புவார்களாம். அப்படி புலம்பும் போது அல்லாஹ் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து விசாரிப்பானாம். முகமதே, உங்க சமுதாயத்தில் இத்தனை பேர் வழிகட்டு சின்ன பின்னமாகி கிடந்தார்களே, ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு கொள்கையில வழிகேடான பாதையில் போய் நின்றார்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்களாம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பானாம். கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பதிலுரைப்பார்கள். இறைவா, என் சமுதாயத்தில் இத்தனை வழிகேடுகள் தோன்றியதற்கு காரணம், இத்தனை மக்கள் பல்வேறு விதமான கொள்கையில வழிகேட்டில் போய் விழுந்ததற்கு காரணம், நேர்வழியை அவர்கள் சிந்தித்து செயல்படாததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. அது என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் சொல்வார்களாம். இந்த வசனத்தை 25வது அத்தியாயம் 30வது வசனத்துல நாம பார்க்கிறோம். குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகாலர் ரசூல், தூதர் அந்த நேரத்தில் இறைவனிடத்திலே பேசுவார். யா ரப்பி, என் இறைவா, இன்ன கௌமி, என் சமுதாயம், இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹஜூரா, நீ இந்த சமுதாயத்திற்கு வழங்கிய குர்ஆனை, இந்த வேதத்தை தடுக்கப்பட்டதாக ஆக்கி கொண்டார்கள். அதனால தான் இந்த வழிகேடுகள்லாம் உருவாச்சுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம். இறைவா, இவ்வளவு கூட்டத்தினர்கள் வழிகட்டு நிற்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் யார் தெரியுமா? இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹஜூரா, இவர்கள் இந்த குர்ஆனை தடுக்கப்பட்டதாக ஆக்கி கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை இவர்கள் விளங்கவே இல்லை, குர்ஆனை இவர்கள் சிந்திக்கவே இல்லை, குர்ஆனை தங்களுக்கு மத்தியில் ஒரு தொடர்பில்லாமல் தடுத்து வைத்துக் கொண்டார்கள், அதை புறக்கணித்தே வாழ்ந்தார்கள். அதனால தான் இந்த வழிகேடுகள் எல்லாம் உருவாச்சு அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி பல வழிகேடுகள் உருவாவதற்கு காரணமே குர்ஆனை அந்த கருத்தை விளங்கி படிக்காததான் காரணம். ரசூலுல்லாஹ் அதைத்தான் நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட போய் பதிலாக சொல்கிறார்கள். அப்ப நாம சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல இந்த குர்ஆனை சிந்திச்சு பாருப்பான்னு அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். குர்ஆனை நீங்க படிக்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். குர்ஆன்ல பார்க்கிறோம், சூரத்துல் ஹஸ்ர் என்கிற அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை ஒரு மலை முகட்டின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால், லரஐத்துஹு, நீங்கள் அப்போது ஒரு விஷயத்தை பார்த்திருப்பீர்கள், ஹாஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ், இந்த குர்ஆன் எந்த மலையின் மீது இறக்கி வைக்கப்பட்டதோ அந்த மலை முகடு அல்லாஹ்வின் அச்சத்தினால் உண்மையை உணர்ந்து அப்படியே வெடித்து சிதறுவதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்றான், அஞ்சி நடுங்குமா மலைகள். குர்ஆனை ஒரு மலைக்கு நம்ம இறக்கி வச்சிருந்தா, மலை முகட்டின் மீது இந்த இறைவேதத்தை நாம் அருளி இருந்தால், அந்த மலை முகடு, இந்த கடினமான பாறைகள் கூட இந்த குர்ஆனுடைய வசனத்தை சிந்தித்திருக்கும், அல்லாஹ்வை அஞ்சி நடந்திருக்கும், உண்மையை உணர்ந்திருக்கும் என்று அல்லாஹ் மனிதன் அல்லாத படைப்பினங்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டிருந்தால் அவைகள் கூட இந்த குர்ஆனை சிந்திச்சு அதன் அடிப்படையில் வாழ்ந்திருக்கும், அல்லாஹ்வை அஞ்சி நடுங்கி இருக்கும் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் குர்ஆனை இப்படி சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு பாடம் நடத்துகிறான். ஓ தில்கல் அம்சாலு நல்ரிபுஹா லின்னாஸ், இந்த உதாரணங்களை எல்லாம் மனிதர்களுக்கு நாம ஏன் சொல்றோம் தெரியுமா? லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்றோம். அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை மலை மேலே இறக்கி வச்சா அந்த மலை கூட அதை சிந்திச்சு பார்க்கும், அந்த மலை முகடு கூட அல்லாஹ்வின் அச்சத்தினால் நடுங்கும், உண்மையை உணர்ந்து கொள்ளும். இந்த உதாரணத்தை ஏன் சொல்றோம்? நீங்களும் அப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்றோம். நீங்களும் இந்த குர்ஆனை கருத்துணர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறோம் என்று அல்லாஹ் திருமறையில் இப்படி பல வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல சூரத்துல் முல்க் என்கிற அத்தியாயத்தின் 10வது வசனத்துல பார்க்கிறோம். அதுல நாளை மறுமை நாளில் கை சேதப்படக்கூடிய சில மனிதர்கள், அவர்களுடைய புலம்பல்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். காலு, அவர்கள் கூறுவார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் விளங்கி இருந்தால், செவியிட்டு இருந்தால்
இந்த கொடூரமான நரக நெருப்பில் வந்து வீழ்ந்திருக்க மாட்டோமே என்று நாளை மறுமையில் நரகத்தில் வீழக்கூடிய மக்கள் அங்க போய் புலம்புவாங்களாம். நாங்க சிந்திச்சு பார்த்திருந்தா, குர்ஆனை படிச்சிருந்தா, அந்த அர்த்தத்தை விளங்கி சிந்திச்சு கருத்தை உணர்ந்து படித்திருந்தால் இந்த நரக நெருப்பில் நாங்கள் வீழ்ந்திருக்க மாட்டோமே, தப்பித்திருப்போமே என்று அந்த மக்கள் மறுமையில் வந்து புலம்புவார்களாம். இப்படி பல வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறான். இப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் நீங்க சிந்திச்சு பாருங்க, எத்தனை வழிகேடுகளை பார்க்கிறோம். மக்களை குர்ஆனை வைத்தே வழிகெடுக்கக்கூடியவர்களை பார்க்கிறோமா இல்லையா? குர்ஆன் நேர் வழி காட்டும்னு அல்லாஹ் சொல்றான். ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனை வச்சே மக்களை வழிகெடுக்கிறாங்க. எப்படி வழிகெடுக்கிறார்கள்? இறந்தவர்களுக்கு ஃபாத்தியா என்று ஓதுறாங்கல்ல, 7ஆம் நாள் ஃபாத்தியா. இந்த ஃபாத்தியாவுக்கு என்ன பாய் ஆதாரம்? குர்ஆன்ல இருந்து ஏதாவது வசனங்களை எடுத்து காட்டுங்க என்று கேட்கும்போது என்ன சொல்றாங்க? குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறது, 7ஆம் ஃபாத்தியா ஓதுறதுக்கு குர்ஆன்லயே ஆதாரம் இருக்குது. அப்படியா, என்ன ஆதாரம் என்று கேட்டால் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. என்ன ஆதாரம்? சூரத்துல் ஃபாத்திஹாவில் 7 வசனம் இருக்குதா இல்லையா, அதுதான் 7ஆம் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு ஆதாரம். இதையும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப எதனால இப்படி நம்புறாங்க? குர்ஆனை படிக்கவில்லை, அந்த கருத்தை சிந்திக்கவில்லை, குர்ஆனுடைய அந்த கருத்துக்களை ஆராயாத காரணத்தினால் மார்க்கத்தை இன்றும் விளங்காமல் மக்கள் வழிகேட்டில் பயணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். புது வீடு கட்டிட்டா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பூசணிக்காயை கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க. எலுமிச்சம்பழத்திற்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு நம்பிக்கொள்கிறார்கள். கண்திஷ்டி உண்மை என்று நம்புகிறார்கள். எத்தனை வழிகேடான விஷயங்களை இந்த மனித சமுதாயத்தில் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? குர்ஆனை சரியாக வழங்கலை. இந்த தௌஹீத் கொள்கையை குர்ஆன் அழகாக பேசுகிறதா இல்லையா? அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்று சொல்லுதா இல்லையா? இந்த வசனங்கள் குர்ஆன் முழுக்க நிரம்பி கிடக்கிறது. இதையெல்லாம் எடுத்து படிச்சிருந்தா, தமிழ் அர்த்தத்தில் படிச்சிருந்தா, அதை விளங்கி இருந்தால் இந்த வழிகேட்டின் பக்கம் வீழ்ந்திருப்பார்களா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் பல வசனத்தில் நமக்கு இந்த மாதிரி அறிவுரை சொல்கிறான். வெறுமனே குர்ஆனை இன்றைக்கு நம்ம சமுதாயம் எப்படி பார்க்குறாங்க? குர்ஆன் என்பது ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம், அதனால குர்ஆனை சுருட்டி வீட்டில் வந்து பாதுகாப்பாக ஒரு மூலையில் வச்சுக்கிறணும், குர்ஆனை வந்து அப்பப்போ எடுத்து தொட்டு கும்பிட்டுக்கிறணும், ஏதாவது சத்தியம் செய்யறதா இருந்தால் குர்ஆனை எடுத்து குர்ஆன் மேலே சத்தியமா நான் செய்யலன்னு சொல்லிக்கிறணும் என்று குர்ஆனை வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என் சமுதாயம் இந்த குர்ஆனை விளக்கப்பட்டதாக ஆக்கி கொண்டார்கள் என்று. அதே மாதிரி இன்றைக்கு குர்ஆனை நம்ம சமுதாய மக்கள் அப்படித்தான் பார்க்குறாங்க. குர்ஆனுக்கு மதிப்பளிக்கிறதுனா என்ன? குர்ஆனை கண்ணியப்படுத்துறதுனா என்ன? அந்த வேதத்தின் வரிகளை வாசிச்சு பார்க்கணும், கருத்தை உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அதுதான் குர்ஆனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம். குர்ஆனை பொத்தி வச்சுட்டா குர்ஆனுக்கு நம்ம கண்ணியம் கொடுத்ததா ஆகுமா? குர்ஆனை தொட்டு கும்பிடுறதுனால குர்ஆனுக்கு கண்ணியம் வழங்கியதாக ஆகிவிடுமா? யோசிச்சு பாருங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழணும். குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்களை ஆராய்ந்து சிந்தித்து செயல்படணும். அதுதான் நாம் குர்ஆனுக்கு வழங்கக்கூடிய கண்ணியம். வெறுமனே குர்ஆனை வாங்கி கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்துட்டான், வீட்டில் குர்ஆனை வச்சிருக்கிறேன் பாத்தியா என்று குர்ஆனை வீட்டில் வைத்திருப்பதன் மூலம் நமக்கு எந்த பலனும் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை பத்தி நமக்கும் அவர்களுக்கும் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். சூரத்துல் ஜும்ஆ என்கிற அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதுல அல்லாஹ் சொல்றான், மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த, தௌராத் வழங்கப்பட்டவர்களுக்கான உதாரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய உதாரணம் கயஹ்மிலு அஸ்பாரா, பொதி சுமைக்கும் கழுதையை போன்ற அவர்கள். தௌராத்தை ஒரு சமுதாயத்துக்கு நம்ம கொடுத்திருந்தோம். அந்த சமுதாயத்திற்கு தௌராத் வழங்கப்பட்ட அந்த சமுதாயம் அந்த வேதத்தை படிக்கவே இல்லை, அந்த வேதத்தை சிந்திச்சே பார்க்கல. சும்மா கையில வேத புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வேத புத்தகத்தை சுமந்து கொண்டு மட்டும்தான் இருந்தார்கள். இவங்களுக்கு உதாரணம் என்ன? பொது சுமைக்கும் கழுதையை போன்று. கழுதைக்கு மேல தூக்கி எத்தனை புத்தகத்தை தூக்கி வச்சாலும் அது அந்த புத்தகத்தை படிக்கவே படிக்காது, அதுல உள்ள கருத்தை விளங்கவே செய்யாது, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது எந்த கருத்தும் அதுக்கு தெரியாது. எத்தனை புத்தகத்தை தூக்கி வச்சாலும் சுமந்து போய்கிட்டே இருக்கும், தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், தௌராத் வழங்கப்பட்டவர்கள் இப்படி இருந்தார்கள். இதை ஏன் அல்லாஹ் நமக்கு சொல்றான்? உங்களுக்கு குர்ஆனை கொடுத்துருக்கிறோம்ல,
குர்ஆன் நமக்கு வழங்கப்பட்டிருக்கல, குர்ஆனை படிக்கலனா நீயும் கழுதைக்கு சமம் என்று அல்லாஹ் சொல்றான். ஏம்பா ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறோம், அதை நீ படிக்க மாட்டியா? அந்த கருத்தை நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? அதுல இருக்கக்கூடிய கொள்கை என்ன, அதுல சொல்லப்படக்கூடிய மார்க்கம் என்ன, எந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும், குர்ஆன்ல இல்லாத அறிவுரைகள் என்ன இருக்கிறது யோசித்து பாருங்கள். உலகத்தில் எந்த துறையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அத்தனை துறைக்கும் பதில் குர்ஆன்ல இருக்குது. சட்டமா குர்ஆன்ல பார்க்க முடியும். குடும்ப ரீதியான தகவல்கள் வேணுமா, குர்ஆன்ல இருக்கிறது. குழந்தை வளர்ப்பா, குர்ஆன்ல இருக்குது. எல்லா விஷயங்களும் அடங்கிய ஒரு வேத புத்தகத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த வேதத்தை படிக்காமல் அந்த கருத்துக்களை உணராமல் பல மக்கள் இன்றைக்கும் வழிகேடான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனத்துல கேள்வி எழுப்புறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளத்தில் அதற்கான பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஓ உள்ளத்தை ஏன்பா பூட்டி வச்சிருக்கிற? பூட்டு போட்டு ஏன் மூடி வச்சிருக்கிற? அந்த பூட்டை உடைச்சி எரி, சங்கிலியை உடைச்சி வெளியவா, குர்ஆனை படி, அந்த கருத்தை உணரு, அதுல சொல்லப்பட்ட சட்டங்களை தெரிந்து கொள். இந்த குர்ஆன் உன்னை வழி நடத்தும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இப்படி ஏராளமான வசனங்களை நாம திருக்குர்ஆன்ல பார்க்க முடியும். அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், இது வேதம், இதில் தெளிவான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்றான். இன்னா அன்சல்நாஹு குர்ஆனன் அரபியன், இந்த குர்ஆனை அரபு மொழியில் நாம் தான் இறக்கினோம். எதற்காக? லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. குர்ஆனை அல்லாஹ் அரபி மொழியில இறக்கினான். ரசூலுல்லாஹ்வுக்கு அரபி தெரியும், குறைஷி குல மக்களுக்கு அரபி தெரியும், நமக்கு அரபி தெரியாது. தமிழ் தாய்மொழியா இருக்குதா? குர்ஆனை அரபியில படிக்கிறதுக்கு நன்மை இருக்கிறது. தமிழில் நாம பொருள் உணர்ந்து படித்தால்தான் விளக்கங்களை பெற முடியும், சட்டங்களை அறிய முடியும். நம்ம தாய்மொழியில் குர்ஆனை நாம ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது வாசித்து பார்த்தால்தான் அந்த மார்க்கத்தை, தூய்மை மிக்க தௌஹீத் கொள்கையை நாம விளங்க முடியும். அப்ப அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். குர்ஆனை தெளிவான அரபி மொழியில நாம இறக்கி இருக்கிறோம். லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் சிந்திக்கிறதுக்காகத்தான் அருளி இருக்கிறோம். குர்ஆன் அருளப்பட்டதே பூட்டி வைக்கிறதுக்கு கிடையாது. சிந்தித்து பாருங்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் இப்படி ஏராளமான வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துறான். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிதிக்ரி, இந்த குர்ஆனை சிந்தித்து பார்ப்பதற்காக நாம எளிதாக்கி இருக்கிறோம். இது பெரிய இலக்கண சட்டங்களை கொண்ட வேதம்லாம் கிடையாது. படித்தால் பாமர மக்களுக்கும் விளங்கும் குர்ஆன். ஃபஹல் மின் முத்தக்கிர், சிந்திக்கக்கூடிய மக்கள் யாராவது இருக்கீங்களா அப்படி நல்லா கேள்வி எழுப்புறான். குர்ஆனை படிங்க, அதை சிந்தித்து பாருங்கள். அதை எளிதாக ஆக்கி இருக்கிறோம், வாசிப்பதற்கு எளிமையாக நாம மாற்றி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அதை வாசிக்கக்கூடிய மக்களை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. குர்ஆன் பக்கம் தலைவிரித்து கூட படுக்காத மக்களை இன்றைக்கு பார்க்கிறோம். குர்ஆன்னா அதெல்லாம் ஆலிம் ஷாக்கள் ஓதிக்கொள்வார்கள், அஜிரத்துமார்கள் படித்துக் கொள்வார்கள், பயான்ல அவங்க பேசுவாங்க. நமக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்றைக்கும் நம் சமுதாயத்தில் பாருங்க, எத்தனை மக்கள் குர்ஆனை அரபியில கூட பலர்களுக்கு ஓத தெரியாது, அலிஃப் பா கூட தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட நிலையில குர்ஆன் இடத்துல ஒரு தொடர்பு இல்லாமல் தொலை தூரத்திலே நாம இருந்தால் மறுமையில நாம எப்படி வெற்றி பெற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹமது என்கிற ஹதீஸ் நூல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். கபருடைய வாழ்க்கையில அல்லாஹ் 3 கேள்வியை மலக்குமார்களை வச்சு கேட்க வைப்பான். 3 கேள்வியை கேட்பாங்க. உன்னுடைய இறைவன் யார், மர் ரப்புக்க, உன் தூதர் யார், உன் மார்க்கம் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் நல்லடியார் பதில் சொல்லுவார். அந்த நல்லடியார் பதில் சொல்லும் போது வானவர்கள் 4வதாக இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க. அது என்ன கேள்வி? மா இல்முக்க, இந்த கல்வியை நீ எங்கிருந்து அறிந்து கொண்டாய்? அல்லாஹ்னா யாருன்னு கேட்டா, கடவுள் யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லிட்ட. தூதர் யாருன்னு கேட்டா முகமது ரசூலுல்லாஹ் நீ சொல்றலப்பா. ஓ மார்க்கம் எதுன்னு கேட்டா இஸ்லாம்னு நீ சொன்னியா இல்லையா? இந்த பதில், இந்த கல்வி எங்கிருந்து உனக்கு கிடைத்தது? இந்த கொஸ்டினும் இருக்கிறது. இதுக்கு நல்லடியார்கள் பதில் சொல்வார்கள், ஃபயகூலு கராத்து கிதாபல்லாஹ், நான் அல்லாஹ்வின் வேதத்தை படித்து பார்த்தேன்.
ஆமன்துஹு அதனை நான் நம்பிக்கை கொண்டேன், வ சத்தக்துஹு அதனை நான் உண்மைப்படுத்தினேன், என் வாழ்க்கையில் அந்த குர்ஆனை வைத்துத்தான் வாழ்ந்தேன் என்று அந்த மனிதன் சொல்லுவார். சொன்னவுடனே அவருக்கு கபர் விசாலமாக்கப்படும், புதுமாப்பிள்ளை போன்று உறங்குங்கள் என்று சொல்லப்படும், அவருடைய கண் பார்வை எட்டும் தொலைவு வரைக்கும் கபர் விசாலமாக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்களே. அப்ப இந்த குர்ஆனை படிச்சு பார்த்தாதான கபருடைய வாழ்க்கையில போய் நிம்மதியா வாழ முடியும், பதில் சொல்ல முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க, குர்ஆனை பற்றியான சரியான அறிவில்லாத நிலையில் தான் இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களை பார்க்கிறோம். குர்ஆனை தமிழ் மொழியில் படித்து கருத்தை விளங்காமல் அர்த்தத்தை விளங்காமல் வாழ்ந்து கொண்டு கொள்கை தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய ஏராளமான முஸ்லிம்களை மனிதர்களை நாம பார்க்கிறோம். எனவே குர்ஆன் நமக்கு அறிவிப்பு செய்யக்கூடிய அந்த அடிப்படையில் சத்தியத்தை விளங்கி செயல்படக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்ஆனை எப்படி கருத்துணர்ந்து படித்தார்கள் என்பதற்கு சில ஆதாரங்களை ஹதீஸ்ல பார்க்க முடியும். 5050வது செய்தி சஹீஹ் புகாரியில அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்களை கூப்பிட்டு குர்ஆன்ல இருக்கக்கூடிய 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசா அந்த அத்தியாயத்தை ஓதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆன் உங்களுக்கு தான் அருளப்பட்டது, ஏன்ட்ட நீங்க ஓதி குர்ஆனை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா, குர்ஆனை நான் ஓதுவதை விட பிறர்கள் ஓதுவதை கேட்பதைத்தான் நான் அதிகமாக விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க சூரத்துன் நிசா ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஓதிக்கொண்டே வருகிறார்கள். அதுல ஒரு வசனம் இடம்பெறுகிறது. என்ன வசனம் இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்டா, ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் அந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களை அந்த சமுதாயத்திற்கு எதிரியான சாட்சியாளர்களாக நாம கொண்டு வந்து மறுமையில் நிப்பாட்டுவோம் என்று அந்த வசனத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க ஓதுறாங்க. அடுத்து அவங்க அந்த வசனத்தை தொடர்ச்சியா ஓதுறாங்க, ஃபஜஅனா பிக அலா ஹாவுலாய் ஷஹீதா, இந்த முகம்மதுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் மறுமையில் ஒன்று திரட்டி இந்த முகம்மதையும் அவர்களுக்கு எதிரான சாட்சியாளராக நாம் ஆக்குவோம் என்ற இந்த வசனத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஓதும் போது ரசூலுல்லாஹ் நிப்பாட்ட சொல்றாங்க. போதும், நிப்பாட்டுங்க, ஓதாதீங்க, போதும், இதுக்கு மேல ஓத வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தலை குனிந்து கண்ணீர் மல்க அழுது கொண்டே இருக்கிறார்கள். என் சமுதாயத்திற்கு எதிராக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்னை சாட்சியாளனாக கொண்டு வந்து நிறுத்துவானே. ஆரம்பத்தில் ஒரு வசனம் சொன்ன ஞாபகம் இருக்குதா? இறைவா, என் சமுதாயம் இந்த குர்ஆனை தடுக்கப்பட்டதாக ஆக்கி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் தான் சாட்சி சொல்லுவாங்க. நமக்கு எதிரான சாட்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சாட்சி சொல்ல கூடாது என்றால் நாம திருமறை குர்ஆனை தெளிவான முறையில் படிக்கணும், குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கணும். இல்லை என்றால் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதரே நமக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுவாங்க அல்லாஹ்ட்ட. இறைவா, இவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள், இந்த சமுதாயம் குர்ஆனை படிக்கல, அதன் கருத்தை விளங்கல, அந்த தௌஹீதை இவர்கள் உணரவே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லிவிடக் கூடாது என்றால் குர்ஆனை தெளிவான முறையில் படித்து உணரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே தௌஹீதை அறிந்து குர்ஆனை அந்த கருத்தாளத்தை உள்ளத்தில் ஆணித்தரமாக ஏந்தியவர்களாக குர்ஆனை நம்முடைய மொழியில் படித்து அரபியிலையும் படித்து குர்ஆனோடு நட்புறவு கொண்டு வாழ்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயமாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் என்கிற இந்த இறுதி வேதம் மனித குலத்தை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு வேதமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வேதத்தை படித்து அந்த கருத்துக்களை அறிய வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக குர்ஆன் திறனாய்வு போட்டி என்கிற ஒரு போட்டியை நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்த போட்டி இன்ஷா அல்லாஹ்
நடைபெறவிருக்கிறது. இந்த போட்டியில் ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், சிறுவர்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டு இந்த போட்டியில் என்ன இலக்கு அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் உள்ள சில அத்தியாயங்களை படித்து அந்த தமிழ் அர்த்தங்களை உணர்ந்து குர்ஆன் என்ன கருத்தை, மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறது, அந்த கருத்தாளத்தை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போட்டியை நம்ம என்ன செய்கிறோம், நடத்துகிறோம். எனவே அது சம்பந்தமான நோட்டீஸ் உங்களுக்கு வெளியில் போகும்போது கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். யார் யார் பங்கு பெறலாம், எந்தெந்த அத்தியாயம் போட்டியில் வைக்கப்படுகிறது, எல்லாமே அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எனவே அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து குர்ஆனை தெளிவான முறையில் அறிந்து அதை படிக்கக்கூடிய சமுதாயமாக, அர்த்தத்தை விளங்கி கருத்தை விளங்கி குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கிறோம். அதற்கடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் சூளவாய்க்கால் பகுதியில் மாபெரும் மார்க்க விளக்க திருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருமுனை கூட்டம் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டால், மௌலூத் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரின் மீது இட்டுக்கட்டி நபிகள் நாயகம் அவர்களுக்கு இல்லாத பல அந்த தகுதிகளை உயர்த்தி அல்லாஹ்விற்கு இணையாக மௌலூது பாடல் வரிகள் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் பல பகுதிகளிலையும் அல்லாஹுடைய இறையாலயத்தில் வைத்து அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகபோகமாக மக்களை அழைத்து அதற்கு பல செலவுகளை செய்து மார்க்கத்தில் இல்லாத பிதாத்துகளை, அனாச்சாரங்களை, வழிகேட்டை நுழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் தோலுரித்து காட்டி சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சூளவாய்க்கால் பகுதியில் இந்த திருமுனை கூட்டம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக சென்று வருவதற்கு வாகன வசதிகளும் நம்ம பகுதியிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இணை வைப்பிற்கு எப்படி அசத்தியவாதிகள் ஆதரவு கொடுத்து அதற்கு செலவழித்து கூட்டம் கூட்டமாக கலந்து கொள்கிறார்களோ, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு சத்தியவாதிகள் களமிறங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது போன்ற இந்த மீட்டிங்கை ஏன் ஏற்பாடு செய்கிறோம்? சத்தியத்தை மக்கள் உணர்வார்கள், 4 கருத்துக்களை கேட்பார்கள். இத்தனை மக்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறாங்க என்று யோசிக்கும் போது உண்மையை உணர்ந்து இந்த மீலாது மௌலூது எல்லாம் வழிகேடு என்பதை தெளிவு பெற்றுக் கொள்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இதிலையும் சகோதர சகோதரிகள் தாராளமாக கலந்து கொண்டு மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி அறிந்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.